வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, பாடத்தின் தலைப்பு நிர்வாக சிந்தனையாளர்கள். நிர்வாக சிந்தனையாளர்கள்னு சொல்லும்போது, நம்ம பொது நிர்வாக அமைப்புகள்ல அவங்க தங்களுடைய கருத்துக்கள நெறையவே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுல குறிப்பிட்ட சிந்தனையாளர்களை மட்டும் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா, இந்தியன் திங்கர்ஸ். அதாவது பொது நிர்வாக அமைப்புல இந்திய சிந்தனையாளர்கள் தங்களினுடைய பங்களிப்பை எப்படி குடுத்திருக்காங்க? என்ன அடிப்படையில குடுத்திருக்காங்க? அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கௌடில்யர் பத்தி. கௌடில்யர் அர்த்தசாஸ்திராவுடைய ரைட்டர். அவர் ஃபேமஸ் ஒர்க் அர்த்தசாஸ்திரா. இந்த அர்த்தசாஸ்திரால நிர்வாக அமைப்புகள் பற்றி ஒரு நிர்வாகர் எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாக தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம பார்க்க போறது அவருடைய பொது நிர்வாக கொள்கைகள். பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்ப இந்த பொது நிர்வாக கொள்கைகள்ல ஒரு பொது நிர்வாகி என்னெல்லாம் கொள்கைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். கௌடில்யரினுடைய பொது நிர்வாகத்தின் கொள்கைகள். இப்ப இந்த பொது நிர்வாகத்தின் கொள்கைகள்ல ஒரு நிர்வாகி எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றது வேலை பகிர்வு. வேலை பகிர்வு அப்படின்னு சொல்லும்போது டிவிஷன் ஆஃப் ஒர்க். யார் யார் என்ன வேலை செய்யணும், ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை இன்னொருத்தர் டபுள் ஒர்க்கா செய்யாம அவங்களுக்குன்னு வழங்கப்பட்ட பணியை அவங்க சரியா செய்யணும் அப்படிங்கறதான் வேலை பகிர்வு. இரண்டாவது நிலை படிநிலை. படிநிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹைரார்கிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயர் டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் லோயர் மேனேஜ்மெண்ட். நிர்வாக அமைப்புல மேல்நிலை, இடைநிலை, கீழ்நிலை அப்படின்னு சொல்லி 3 நிலைகளாக நம்ம பிரிக்கிறோம். அப்ப இந்த படிநிலை அமைப்பின்படி ஒரு நிர்வாகத்துல ஒரு நிர்வாகி பணிபுரியும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகள் யார் யாருக்கென்று ஏற்கனவே பிரிக்கப்பட்டதுனால அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க சரியா செய்ய முடியும். அதுதான் படிநிலை அமைப்பு. மூன்றாவது கட்டளை உரிமை. கட்டளை உரிமை அப்படின்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். அதாவது ஒரு பணியாளருக்கு ஒரு நேரத்தில் ஒரு மேலதிகாரியிடம் இருந்து மட்டுமே அவர் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அப்போதான் அவருக்கு வழங்கப்பட்ட பணியை சரியா செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒரு நேரத்துல ஒரு பணியாளருக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட மேலதிகாரிகளிடமிருந்து ஆணைகள் பெறப்பட்டால், கட்டளைகள் பெறப்பட்டால் அவரால் எந்த ஒரு வேலையுமே சரியா செய்ய முடியாது. அப்போ ஒரு சபார்டினேட்க்கு ஒரு சூப்பர்வைசர் தான், ஒரு கீழ்நிலை பணியாளருக்கு ஒரு உயர் அதிகாரி தான் கட்டளைகள் வழங்கணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் மையப்படுத்துதல். மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்ம அவங்களுடைய அதிகாரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கும். அதுதான் மையப்படுத்துதல், அதிகார மையப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. இப்ப மையப்படுத்துதல்னு சொல்லும்போது அவங்க தங்களுடைய அதிகாரங்களை, பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ சென்ட்ரலைஸ்டா வச்சிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டுமே பவர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரங்கள் பிரித்தளிக்கப்பட்டால் மட்டுமே அவங்களுக்கான வேலையை செய்ய முடியும். அப்ப மையப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கும் நிலையில பணியாளர் எல்லா வேலைகளையும் சரியா செய்ய முடியுமா அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்விக்குறியாகவே வைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது அதிகாரம் மற்றும் பொறுப்பு. பவர் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பவர் அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது இது ரெண்டுமே எப்பயுமே பிரிக்க முடியாது. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. அதிகாரமும் பொறுப்பும். ஒருத்தர் ஒரு பணி செய்யணும் அப்படின்னா அவருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான அதிகாரமும் அவருக்கு வழங்கப்படும் நிலையில் மட்டுமே அந்த பொறுப்பை அவரால் செஞ்சு முடிக்க முடியும். சோ அதிகாரத்தையும் பொறுப்பையும் நம்மளால ரெண்டும் தனித்தனி அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது. இரண்டுமே எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதுதான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நிறுவனத்தின் நலன் மீது தனிப்பட்ட நலன். இப்ப நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் என்னுடைய சுய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விடுத்து என்னுடைய நிறுவனத்தினுடைய நலன், அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நான் அதிகமா ஒர்க் பண்ணணும். ஏன்னா நிறுவனம் முன்னேறிச்சு, நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சது, பொருளாதாரத்திலையும் சமூக அமைப்புலையும் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அதுல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே தான் அவங்களுக்கான
நலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப ஒரு நிறுவன அமைப்புன்னு வரும்போது ஒரு தனி மனிதன் தன்னுடைய விருப்பத்தை விட அந்த நிறுவனத்தினுடைய தேவைகள், அந்த நிறுவனத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒழுக்கம், டிசிப்ளின். இது நம்ம எல்லா இடத்துலயுமே சொல்றதுதான். ஒழுக்கம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல ஆசிரியர்களுக்கு மட்டும், மருத்துவர்களுக்கு அப்படின்னு யாருக்கும் கிடையாது. ஒழுக்கமான இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக் கேரக்டரைஸ்ட். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நிறுவனத்துல டிசிப்ளினா நடந்துகிட்டா மட்டும்தான் அவங்களால அந்த ஆர்கனைசேஷன்ல சஸ்டைன் பண்ண முடியும், நீடித்து உழைக்க முடியும். ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயுமே மிக முக்கியமான கொள்கையாக வைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்னோம்னா கோஆர்டினேஷன். இப்ப நம்ம பவர்ஸை வந்து பிரிச்சு கொடுக்குறோம், வேலையை வந்து பிரிச்சு கொடுக்குறோம், எல்லாமே தனித்தனியா செய்யறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அது எல்லாமே வந்து அமைப்பாக சேரும் போது அவங்க ஒவ்வொருத்தர் செஞ்ச வேலைகளும் கம்பைன் பண்ணாதான் அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை அவங்களால அடைய முடியும். அப்போ அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு மத்தியில அவங்க எந்த லெவல்ல வேணாலும் வேலை பார்க்கலாம். அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மத்தியில முறையான ஒருங்கிணைப்பு அவங்களுக்கு இருக்கணும். கோஆர்டினேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்களால அவங்களோட டாஸ்கை ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், வழிகாட்டுதல், டைரக்ஷன். ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, பவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும். வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வழிகாட்டும் போது ஒருத்தர் ஒரு வேலையை தவறா செய்யறதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு, சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல். மேற்பார்வை செய்தல் அப்படிங்கிறது பொதுவா எல்லா இடங்களிலேயுமே இருக்கக்கூடியதுதான். அதுவும் ஒரு நிறுவன அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லும் போது அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எல்லா நிலைகளிலும் அவங்களுக்கு மேல உள்ள உயர் அதிகாரிகளால் சூப்பர்வைஸ் பண்ணப்படுறாங்க, கண்காணிக்கப்படுறாங்க. ஸோ அப்ப அவங்க கண்காணிக்கும் போது ஒரு பணியாளர் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவங்க சரியா வேலை பார்க்கறாங்களா, இது எல்லாத்தையும் அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியும். ஏன்? ஏன்னா அவங்க நான் வந்து இப்போ ஒரு சூப்பர்வைசருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு இருக்கும்போது நான் என்னுடைய வேலையை அவாய்ட் பண்றத மோஸ்ட்லி நான் என்னோட வேலையை செய்யாம இருக்க மாட்டேன். என்னோட வேலை எதுவோ அதை சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதான் பணியாளர்களினுடைய இன்டென்ஷனா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன், மதிப்பு அடிப்படையிலான நிர்வாகம். மதிப்பு அடிப்படையிலான நிர்வாகம்னு சொல்லும்போது வேல்யூஸ் வேல்யூஸ் அங்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிர்வாக அமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும் இல்ல அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஆகட்டும், ரெண்டு பேத்துக்குமே நடுவுல ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய இன்னொருத்தரினுடைய கருத்துக்களையோ இல்ல அவங்களுடைய பிரச்சனைகளையோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அங்கு இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுக்குமாக இருக்கட்டும் இல்ல பணியாளர்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கறதான் வேல்யூ பேஸ்ட், அதாவது மதிப்பு அடிப்படையிலான நிர்வாகம். அந்த நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பொது நிர்வாக அமைப்புல நிர்வாக இயந்திரத்தினுடைய அமைப்பு மற்றும் கட்டமைப்பு. அமைப்புன்னு சொல்லும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்ப பொது நிர்வாகம் அப்படின்னா அப்ரப்டா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கணும். அததான் வந்து கட்டமைப்புன்னு சொல்றோம். ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ல அதை அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது. இப்போ கௌடல்யரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு அரசர் தன்னுடைய அரசாட்சியில எப்படி பண்ணணும், அவங்க எப்படி எல்லாம் ரூல் பண்ணணும், பீப்புளை எப்படி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ல கொண்டு போகணும் அப்படிங்கறத கௌடல் 3 P's அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 Pகள், P ஃபார் பர்சன், பிளேஸ். ஓகே, அந்த 3 P's வந்து முக்கியம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது வந்து பீப்புள், பர்பஸ், ப்ராசஸ். ஓகே, மக்கள், இடம், நோக்கம், அதனுடைய செயல்முறை. இப்ப இது எல்லாத்தையும் அவங்க எப்படி கொண்டு போறாங்க, என்ன விதத்துல அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. ஏன்னா அரசர் வந்து நேரடியாக மக்களோடு தொடர்பு படுத்தக்கூடியவர். சோ அப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஃபார் எக்ஸாம்பிள் மந்திரிகள், ஆட்சியாளர்கள் இல்ல நிர்வாகிகள், இவங்க எல்லாம் மக்களை எப்படி வழி நடத்துறாங்க அப்படிங்கறத செக் பண்ண வேண்டியது அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா அந்த கிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நிர்வாகியா அந்த அரசரினுடைய பொறுப்பாக தீர்மானிக்கப்படுது. அப்போ இவர் பண்ணும்போது
ஒரு அரசரால எல்லா வேலையும் பண்ண முடியுமா? இப்ப நம்ம இதான் பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க அவங்களுக்கு வேலைய அவங்க அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னு டிவிஷன் ஆஃப் வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அரசர் வந்து அவருடைய அதிகாரத்தை யாருக்கும் பகிர்ந்தளிக்கிறது கிடையாது. அதற்கு பதிலாக அவங்கள சூப்பர்வைஸ் பண்றாரு. அவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகளில் சரியாக பணிபுரியிறாங்களா? அப்படின்னு சொல்லி அத சூப்பர்வைஸ் பண்றாரு. கண்காணிக்கிற பணிய மட்டும் ஆ அரசர் வந்து செய்றாரு. ஸோ அப்ப இது அவரோட பணிச்சுமையை குறைக்கும். மேலும் நிர்வாக செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துறதுக்கு அவருக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கு. ஓகே. அந்த அடுத்த அ தலைப்பு வந்து கௌடல்யர் நமக்கு சொல்றது வந்து பணியாளர் நிர்வாகம். பெர்சோனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பணியாளர் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல சில எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அடிப்படையான சில காரணிகள் வந்து முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ பெர்சோனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பணியாளர் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பணியாளர் தேர்வு. ஒரு பணியாளர் எந்த முறையில் தகுதியான நபர் தகுதியான பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பணியாளர் தேர்வு. பணியாளர்கள தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பணி அமர்த்தணும். பிளேஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஏத்த பொசிஷன்ல அவங்கள பிளேஸ் பண்ணணும். அப்ப அவங்கள பிளேஸ் பண்ணணும்னா, அந்த பணி பத்தின முறையான பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்படணும். என்ன பயிற்சி குடுப்பாங்க? அவங்களோட வொர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதுல அவங்க எப்படி கொண்டு போகணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெய்னிங் பீரியட்ல அவங்க கத்துக்கணும். ட்ரெய்னிங் பீரியட்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெய்னிங் டைம முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிளேஸ்ட் ஆகுறாங்க. பணியமர்த்தப்படுறாங்க. ஸோ பணியமர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வேலை செய்றாங்க. அவங்களுடைய வேலைகள்ல நிர்வாகத்திற்கு ஒ அம் சாட்டிஸ்ஃபைடு அவங்க வந்து திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னா, அந்த பணியாளரினுடைய திறமையை அங்கீகரிக்கும் வண்ணம் அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ப்ரமோஷன் குடுக்கலாம். அது வந்து மானிட்டரி பெனிஃபிட்டாவும் இருக்கலாம். அ பண மதிப்பிலான பயனாகவும் இருக்கலாம். அல்லது அ ப்ரமோஷன் பதவி உயர்வாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த பணியாளர் நிர்வாகத்துல பணியாளர் தேர்வு, பயிற்சி, பணியமர்த்துதல், பதவி உயர்வு அண்ட் அ ட்ரான்ஸ்ஃபர் அதுவும் நம்ம பொது நிர்வாக அமைப்புகள்ல உண்டு. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா, இத விட இன்னும் வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு, வேற ஒரு பிளேஸ்க்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும் அவங்களால. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த பணியாளர் நிர்வாக அமைப்புல அவங்க சொல்லும்போது, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்ட் ஒரு தனித்துவமான தகுதி வாய்ந்த பணிக்கு, அந்த துறையில் தனித்துவமான அறிவு பெற்ற ஒரு பணியாளரை தேர்வு செய்யணும். இது வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அந்த தனி திறமை இருக்கோ, அந்த நபரை அடையாளம் கண்டு அல்லது சரியான நபரை தேர்வு செஞ்சு, அந்த பணியில் அமர்த்தப்படும்போது, அவங்களோட ஐடியாஸும் இல்ல அவங்களோட வேலை பங்களிப்போ, அந்த நிர்வாகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கும். அந்த கடைசியா அவர் சொல்றது வந்து நிதி நிர்வாகம். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து மோஸ்ட்டா எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்குமே எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்குமே ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்டின்னா, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம, நிதி முதலீடு, நிதி ஆதாரம் இல்லாம நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸ்பெஷலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிசினஸ் டூ ஸ்டார்ட் அ பிசினஸ். ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ, இல்ல ஒரு நிர்வாகத்தை வழிநடத்துறதுக்கோ, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு குடுக்குறதுக்கோ, இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்ப ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லாப நட்டங்களை கருத்தில் கொண்டு, அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனத்தினுடைய லாப நட்ட கணக்கு, அதுதான் பட்ஜெட் சொல்லும். லாப நட்ட கணக்கு வந்து சரிபார்க்கப்படுது. இப்போ லாபம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அத இன்வெஸ்ட்மென்ட்ல போடுறாங்க. நஷ்டம் அதிகமா இருந்ததுன்னா, அடுத்து வரும் நிதியாண்டில் அந்த நஷ்டத்திற்கான காரணத்தை கண்டுகொண்டு, அத எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணலாம்? என்ன என்ன விஷயத்துக்காகலாம் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமா செலவுகள் வந்து செய்றோம் அப்படிங்கிறத அடையாளம் கண்டு, அத குறைக்கிறதுக்கான முயற்சிகள இந்த நிதி நிர்வாக அமைப்புல செய்ய முடியும். ஏன்னா, அவங்க ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. ஓகே. கணக்கு பதிவு வந்து அவங்க முறையா மெயின்டெயின் பண்ணணும். பண்ணினா மட்டும் தான் இந்த நிதி நிர்வாக அமைப்ப வந்து அவங்களால ப்ராப்பரா கொண்டு போக முடியும். ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு பணியாளர்களினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ, அதே அளவுக்கு அந்த நிறுவனத்தினுடைய நிதி நிர்வாக அமைப்பும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கௌடில்யரினுடைய நிர்வாகம் சார்ந்த சிந்தனைகள். ஒரு நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கௌடில்யர் வந்து அவருடைய கருத்துக்கள குடுத்திருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் ஒன்.
செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து மகாத்மா காந்தி. இப்ப காந்திய பத்தின இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணும் பெருசா நமக்கு தேவையில்ல. ஏன்னா, மகாத்மா காந்திய பத்தி நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாவே தெரியும். தேசத்தந்தை, தேசப்பிதான்னு சொல்லி நம்மள அவர வந்து வொர்ஷிப் பண்றோம், வழிபடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அவர் வந்து சுதந்திரத்திற்காக அதிகமா போராடி இருக்கிறாரு அப்படின்னு தான். அதையும் தாண்டி அவர் நெறைய சிந்தனைகள், நெறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். ஓகேவா? அப்ப அது நிர்வாக அமைப்புகள்லயும் அவர் தன்னுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை பதிவு செஞ்சிருக்கிறார். அவருடைய இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொது நிர்வாக அமைப்புல 2 முக்கியமான கோட்பாடுகள் வரையறுக்கப்படுது. 1 சுயராஜ்யம், ஸ்வராஜ். ஓகே. 2வது ட்ரஸ்டிஷிப், தியரி ஆஃப் ட்ரஸ்டிஷிப், நம்பிக்கை கோட்பாடு. இப்ப சுயராஜ்யம் அப்டிங்கிறது காந்தியுடைய அடிப்படை கொள்கை. எப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அவருடைய அடிப்படை கொள்கை. ஏன் சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது செல்ஃப் இண்டிபெண்டன்ட். ஒரு நபர், இப்ப நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சுயமாக செயல்படுவதற்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் சுயராஜ்யம். ஓகே, ஸ்வராஜ். இப்ப இந்த ஸ்வராஜ் வந்து மகாத்மா காந்தி வந்து சொல்லுவாங்க, வில்லேஜஸ் ஆர் த பேக்போன் ஆஃப் அவர் நேஷன். கிராமங்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிராமங்கள் தன்னுடைய நிர்வாக அமைப்பை சுயமாக செயல்படுத்த இயலாமல், தனக்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ இருந்து அவங்க வொர்க் பண்ணக்கூடிய, வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. அப்ப அவர் சொல்றாரு, எப்போ கிராமங்கள் சுய ஆட்சி பெறுகிறதோ, செல்ஃப் இண்டிபெண்டன்ட்டா அவங்களால செயல்பட முடியுதோ, அப்போதான் இந்த நாடு முன்னேற்றம் அடையும். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து கிராமப்புறங்களை சார்ந்த மக்களாக இருக்கிறதுனால, அவங்களுடைய வாழ்வியல் தன்மையில சமூக, பொருளாதார, கலாச்சார அமைப்புகள்ல அவங்க முன்னேற்றம் அடையும் போது மட்டுமே நம்மளால இந்தியாவ இந்தியாவை வளர்ந்த நாடாக நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு எத வச்சு நம்ம செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் குடுக்குறோம்? கான்ஸ்டிடியூஷன்ல குடுக்குறோம். 7த் அமெண்ட்மென்ட்ல அவங்களுக்கு வந்து செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாம் இப்போ கொண்டு வந்தது. அப்போ வில்லேஜஸ் வந்து தங்களினுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப பெரும்பான்மையான கிராமங்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாட்டினுடைய பொருளாதார நிலையும் உயரும். அப்போ நம்ம நாடு வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல கூடிய சீக்கிரம் இடம்பெறும் அப்படிங்கிறது தான் மகாத்மா காந்தியோட கான்செப்ட். சோ அப்ப இந்த சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் இண்டிபெண்டன்ட், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். பட் கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அவங்களுக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் அத்தாரிட்டீஸ் வந்து அவங்கள செயல்பட விடுறாங்களா? இல்ல அவங்களா அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு அவங்களுடைய விஷயங்கள கம்மி பண்ணிக்கிறாங்களா? அப்படிங்கிறது தான் இங்கு கேள்வியாக வைக்கப்படுது. அப்ப மகாத்மா காந்தியோட கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து கிராமங்கள் வந்து எப்போ சுய ஆட்சி பெறுகிறதோ, அப்போதான் அந்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேறும். செல்ஃப் ரூல், சுய கட்டுப்பாடுகள். இப்ப என்னோட கிராமம் இருக்கு அப்படின்னா, என்னோட கிராமத்துக்கு என்ன தேவை? என்னுடைய கிராம மக்களினுடைய வாழ்வியல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படிங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறது. இப்ப 2வது நம்பிக்கை கோட்பாடு. ட்ரஸ்டிஷிப், தியரி ஆஃப் ட்ரஸ்டிஷிப். நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையா இருக்கிற விஷயம் தான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நிர்வாகத்துல வேலை செய்றாங்க. ஒரு அமைப்புல வேலை செய்றாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தன்னுடைய உயர் அதிகாரியிடமோ அல்லது தன்னுடைய முதலாளியிடமோ, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லுவோம். உயர் அதிகாரியிடமும் ஒரு நல்ல நட்புறவு ஏற்பட்டால் மட்டுமே அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை சுமூகமாக கொண்டு செல்ல முடியும். இப்ப அவங்களுக்குள்ள வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்துல, அவங்களால அவங்களோட அவங்களோட ஆர்கனைசேஷனோட அவங்களுடைய நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகமாகவே இருக்கு. சோ அப்ப ட்ரஸ்டிஷிப் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து சில அடிப்படையான விஷயங்கள் வந்து சொல்றாரு. பேசிக்கா சொல்றது, அதாவது வயலன்ஸ் எக்கானமில இருந்து நான் வயலன்ஸ் எக்கானமிக்கு மாறணும். அப்படி மாறும்போது மட்டும் தான் நம்மளால முன்னாடி சொன்ன மாதிரி சுயராஜ்யத்தை அடைய முடியும். அது என்ன வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ் எக்கனாமிக்?
இப்போ வயலண்ட் எக்கனாமி அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா இடங்களிலேயுமே இந்த பணக்காரன், ஏழை அப்படிங்கிற பாகுபாடு அதிகமாகவே காணப்படுது. அப்போ பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக பணக்காரர்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகள் வந்து இன்னும் நம்ம ஏழையாக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இப்ப இந்த டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா, நம்மளுடைய உழைப்பை முழுவதும் நாம அவங்க கிட்ட குடுக்குறோம். அவங்க தான் வந்து ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்காங்க. நாம அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களாக மட்டுமே நம்முடைய வாழ்நாளை கழிக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம பணி செஞ்சுட்டே இருந்தோம்னா, நம்மளால பொருளாதார நிலையில முன்னேற்றம் அடைய முடியாது. அதுக்காக காந்திஜி என்ன சஜெஸ்ட் பண்றாங்க, என்ன அ ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் சுய தொழில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறு குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம சொல்றோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம். குடிசை தொழில் செஞ்சா கூட, அந்த இடத்துல நம்ம ஓனர் ஆயிடுறோம். அப்போ நடுத்தர வர்க்கத்தினரும் அல்லது அடிமட்டத்துல இருக்கக்கூடியவர்களும் தன்னிச்சையாக செயல்படும்போது, இல்ல தன்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ளும்போது, அவங்களுக்கும் ஒரு ஒரு பணியாளரினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பிக்கை பணியாளருக்கும், பணிய வழங்கினவருக்கும் இடையிலான அந்த நம்பிக்கை உறவு அப்படிங்கிறது அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் உண்டு. அப்ப இத அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆ ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் முன்னேறும். எல்லாருமே சுயதொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களா வொர்க் பண்றாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிராமங்கள்ல இருந்தாலும் கூட அந்த கிராமத்தினுடைய பொருளாதார நிலை உயரும். அப்ப எல்லா கிராமங்களினுடைய பொருளாதார நிலையும் உயரும்போது, நேச்சுரலி நாட்டினுடைய பொருளாதார நிலையும் முன்னேறும். சோ இங்க மகாத்மா காந்தி பத்தி அவர் நெறைய சொல்லியிருக்காங்க. பட் நிர்வாக அமைப்புகள்ல பார்க்கும்போது 2 கான்செப்ட் தான் நம்ம பார்க்கிறோம். சுயராஜ்யம் ஒண்ணு, நம்பிக்கை கோட்பாடு ஒண்ணு. அந்த நம்பிக்கை கோட்பாடு அப்படிங்கிறது மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய விட, நாம நிர்வாகத்திற்கு அல்லது அந்த நிறுவனத்திற்கு எப்படி அ உ உரிமை உடையவர்களாக, இல்ல நம்பிக்கை உடையவர்களாக பணிபுரியிறோம் அப்படிங்கிறது தான் இங்க மகாத்மா காந்தி வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அண்ட் 3வது திங்கர்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து உட்ரோ வில்சன். இவர் வந்து பொது நிர்வாக கொள்கைகள்ல நெறையவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ உட்ரோ வில்சனோட கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, அவங்க வந்து நிர்வாகத்தையும், அரசியலையும் ஒப்பீடு செய்றாங்க. ஓகே. நிர்வாகத்தையும், அட்மினிஸ்ட்ரேஷனையும், பாலிடிக்ஸையும் ஒப்பீடு செய்றாங்க. இது 2மே வந்து இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப நம்மள பொறுத்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்யக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வொர்க் பண்ணக்கூடியவங்க பண்ற வேலை. ஓகே. பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய மெயின் ப்ராசஸ் வந்து லா மேக்கிங் ப்ராசஸ். அததான் வந்து அவங்க மெயினா பண்றாங்க. சோ இப்ப பாலிடிக்ஸ் வந்து அவங்க லா மேக்கிங் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அத எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலை யார்கிடம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நிர்வாகத்தினரிடம் தான் இருக்கு. அப்போ அரசாங்கம் என்ன விதமான கொள்கைகளையும் கொண்டு வந்தாலும், அதை செயல்படுத்துற நிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகிகள் தான் இருக்காங்க. சோ அப்ப இந்த 2 பேரும் 2 கார்னர்ஸா நம்ம வச்சு பார்க்கும்போது, பாலிடிக்ஸ் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம பாலிடிக்ஸ் இல்ல. அப்ப 2 பேரும் இணைந்து வேலை செய்யும்போது மட்டுமே, அந்த நிர்வாக அமைப்பினுடைய பணிகள் சிறப்பாக செயல்பட முடியும். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கவர்ன்மென்ட்டோட வொர்க்ஸ் பார்க்கும்போது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி வொர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் வொர்க்க தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செக்டார் பீப்பிள் வந்து பார்க்குறாங்க. நிர்வாகத் துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அல்லது நிர்வாகிகள் வந்து சட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரங்கள் அல்லது செயல்படுத்தும் நிலைகளில் உள்ள பணிகள தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க செய்றாங்க. சோ அப்படி அவங்க பிரசன்ட் பண்ணும்போது, அப்படி அவங்க வேலை செய்யும்போது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அத எதிர்பாராத பல பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுக்கான ரெசல்யூஷன்ஸ ஃப்ரேம் பண்ணி, அதுல இருந்து ரிட்ரைவ் ஆயி, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. இது வந்து பொது நிர்வாகம் பற்றி உட்ரோ வில்சனோட கருத்து. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு 2 கான்செப்ட்டா பிரிக்கிறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லும்போது, ஒரு புதிய நிர்வாக கோட்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்குறாங்க. புது நிர்வாக கோட்பாடு அப்படின்னு சொன்னோம்னா, எப்பவுமே நம்ம இந்த போஸ்ட்கார்ட் வியூ சொல்லுவோம். பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த போஸ்ட்கார்ட் வியூவ ரெப்ரசன்ட் பண்ணி
ஒரு நிர்வாக அமைப்புல ஒருத்தர் பணிபுரியிறாங்க அல்லது ஒரு நிர்வாகம் செயல்படுது அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்றதற்கு எல்லா விதமான பாசிபிலிட்டீஸும் உண்டு. எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லி உட்ரோ வில்சன் வந்து அவருடைய நிர்வாகம் பற்றின சிந்தனைகள்ல அவரோட விஷயத்த சொல்றார். இப்போ நிர்வாக முறைகள். ஒரு நிர்வாகம் செயல்படணும் அப்டின்னா, அவங்க என்ன முறைகள ஃபாலோ பண்ணணும்? என்ன க பிரின்சிபிள்ஸ அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்டிங்கிறது தான் இங்க. ஸோ அப்போ கவர்ன்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரா இருக்கிறதுனால, அந்த எக்ஸிகியூஷன்ல செயல்பாட்டு அதிகாரங்கள் அவங்களிடம் இருக்கிறதுனால, அந்த சட்டங்களை எல்லாம் செயல்படுத்தும்போது, ஒரு நிர்வாக அதிகாரி என்னென்ன விஷயங்கள எல்லாம் மேற்கொள்ளணும்? அதை எப்படி வந்து அவங்க வழிநடத்தி கொண்டு போகணும் அப்டிங்கிறது தான் உட்ரோ வில்சனுடைய நிர்வாக முறைகள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எஃப்.டபிள்யூ. டெய்லர். டெய்லரினுடைய முக்கிய கோட்பாடு வந்து அறிவியல் மேலாண்மை கோட்பாடு. சயின்டிஃபிக் மேனேஜ்மென்ட் தியரி. ஓகே. சோ இப்ப அந்த டெய்லரினுடைய பிரின்சிபிள்ஸ் கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய முக்கியமான 4 பங்களிப்புகள். அதாவது 4 முக்கியமான புத்தகங்கள் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒண்ணு வந்து பீஸ் ரேட் சிஸ்டம். 2வது ஷாப் மேனேஜ்மென்ட். 3வது தி ஆர்ட் ஆஃப் கட்டிங் மெட்டல்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்மேன்ஷிப். ஓகே. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மென்ட். ஸோ இந்த 4 முக்கிய பங்களிப்புகள் தான் டெய்லரினுடைய கோட்பாடுகள்ல மிக முக்கியமான கோட்பாடுகளாக கருதப்படுது. அப்ப இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றது ஃபங்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். அதாவது ஒரு நிர்வாக அமைப்பில் பணியாளர்களை செயல்படுத்த வைக்கணும், கட்டுப்படுத்த வைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு 8 விதமான உயர் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பணியாளருக்கு 8 விதமான உயர் அதிகாரிகள் இருக்கணும். அதாவது சூப்பர்வைசர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அந்த 8 பேர் இருக்காங்க அப்படின்னா, 8 பேரும் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட பார்ப்பாங்க. ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஏரியாவ வந்து கவர்னன்ஸ் பண்ணுவாங்க. நிர்வாகம் பண்ணுவாங்க. சோ அப்படி அவங்க நிர்வாகம் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த ஃபீல்டுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ஸ்பெஷலைஸ்ட் நாலேட்ஜ் தனித்துவமான அறிவு அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அனுபவ அறிவு அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அப்ப அந்த கேட்டகரியில அவங்க வொர்க் பண்ணும்போது, அவங்களோட ஃபீல்டுல சின்ன சின்ன நெகட்டிவிட்ஸ் ஐ மீன் சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் என்னெல்லாம் வருதோ, அது எல்லாத்தையும் அவங்களால ஈஸியா ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுலருந்து ஈஸியா மீண்டு வர முடியும். அதற்கான மாற்று வழிய அவங்களால அ சீக்கிரமே டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஃபங்ஷனல் ஃபோர்மேன்ஷிப்ல. ஓகேவா? அதே போல பிரின்சிபிள்ஸ்ல கொள்கைகள்ல அவர் சொல்றது வந்து மோஷன் ஸ்டடி. அதாவது மோஷன் ஸ்டடி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பணியாளரினுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் ஏற்படுத்தக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகள். பணியாளரினுடைய செயல்பாடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவங்க எப்படி வொர்க் பண்றாங்க? பிளேஸ், சைஸ், அவங்களோட புரொடக்டிவிட்டியோட ரேஞ்ச் இதெல்லாம் தான் வந்து அ அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து மோஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதிலேயே டைம் மேனேஜ்மென்ட் பத்தி சொல்றாரு. டெய்லரோட பிரின்சிபிள்ஸ்ல 3 ஒன் வந்து டைம் மேனேஜ்மென்ட். அதாவது டைம் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பணியாளர் ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல. டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, அவங்க எப்ப அந்த வேலைய பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ, நாம வந்து ஒரு வேலைய ஒருத்தருக்கு குடுக்குறோம் அப்படின்னா, இந்த வேலையை இந்த கால அளவிற்குள் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு இருக்கணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களோட வேலைய செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது டெய்லருடைய ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஓகே. ஸோ, இது வந்து டைம் ஸ்டடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீஸ் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம நார்மலா சேலரி வேஜஸ்ல மாச சம்பளத்துல வேலைக்கு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து புரொடக்டிவிட்டிய பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு தான் மாச சம்பளம் வந்துருதே. ஸோ புரொடக்ஷன் எப்படி போனா என்ன? அப்படின்ற ஒரு தாட் ஒரு ஒரு லட்சியம் வந்து இருக்கும். ஆனா, இங்க பீஸ் ரேட் சிஸ்டம்னு சொல்லும்போது, ஒரு பணியாளர் ஒரு நாளைக்கு எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்கிறாரோ, அதற்கேற்ற மாதிரி அவருடைய அ சம்பளம் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் முக்கியம் அங்க. ஓகே. வித் குவாலிட்டி அவங்க நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்ளோ உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சம்பளம் குடுத்தோம், வேஜஸ் குடுத்தோம் அப்படின்னா, கம்பெனியோட புரொடக்ஷனும் இன்கிரீஸ் ஆகும். லேபர்ஸ்க்கும் வந்து அது மானிட்டரி பெனிஃபிட் பண மதிப்பிலான மதிப்பு அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய அறிவியல் மேலாண்மை டெய்லரினுடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மென்ட் தியரி.
அறிவியல் மேலாண்மை அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம அந்த போஸ்ட்கா வியூ பார்க்குறது பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேஷன், டிரெக்டிங், ஸ்டாஃபிங் இது எல்லாமே வந்து சயன்டிஃபிக் வே ஆஃப் செலக்ஷன் தான். அறிவியல் முறையிலான பணியாளர்கள் தேர்வு முறை தான். ஸோ டெய்லருடைய கான்செப்ட் வந்து, நீங்க எந்த விஷயத்தையும் நிறுவனத்தில செயல்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும், அறிவியல் வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தும்போது மட்டுமே, அது வந்து சரியா நடக்கும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. ஏன் அப்படி பிலீவ் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து நெறைய ஸ்டடீஸ் கேரி அவுட் பண்ணும்போது, அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இப்போ மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர்கிட்டயே தான் அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் மத்தவங்களுக்கு பிரிச்சு குடுக்க முடியாது. அப்போ அந்த அதிகார நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர், அ பை சிச்சுவேஷன் அவங்க பிரசன்ட்டா இல்ல அப்படின்னா, முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய அல்லது அவசரமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த முடிவையும் யாராலயும் எடுக்க முடியாது. அப்ப அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகுறத விட, அதற்கான தீர்வு காண்றத விட, அந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அப்ப அதிகாரங்கள் ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்காம, டீசென்ட்ரலைஸ் பண்ணும்போது, அதிகார பகிர்வு, அதிகாரத்தை பிரிச்சு குடுத்திருக்கும்போது, அந்தந்த துறை சார்ந்த முடிவுகள, அந்தந்த துறை சார்ந்த தலைவர்களே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்க முடியும். அது நிறுவனத்தினுடைய பணிகளை எந்த இடத்திலயும் பாதிக்காத வகையில், இல்ல அது அவங்களோட ப்ராசஸ வந்து ஸ்டாப் பண்ணாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்றதுக்கு, டெய்லரோட சயன்டிஃபிக் மேனேஜ்மென்ட் பிரின்சிபிள்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நெக்ஸ்ட் திங்கர் நம்ம பார்க்க போறது வந்து ஹென்றி ஃபயோல். இவர பத்தி நம்ம வந்து நெறையவே பார்த்திருக்கோம். ஐ மீன் ஹென்றி ஃபயோல் வந்து பொது நிர்வாக அமைப்புகள்ல சிந்தனையாளர்கள் மத்தியில மிக முக்கியமான பங்களிப்பை குடுத்தவராக இருக்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயோலோட அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறுவனம் அல்லது நிர்வாகம் அப்படிங்கிறது பணியாளர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பணியாளர்களினுடைய நலனை மையமாக கொண்டு ஒரு அமைப்பு செயல்படணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான பிரின்சிபிள்ஸ அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் ஹென்றி ஃபயோல் வந்து சொல்றார். ஓகேவா? அந்த அடிப்படை கோட்பாடுகள்ல 6 விதமான அடிப்படை கோட்பாடுகள், அடிப்படை நடவடிக்கைகள் சொல்றாங்க. ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல. அடிப்படை நடவடிக்கைகள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. அதாவது டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ். தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள். தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள்னு சொல்லி ஒரு நிறுவன அமைப்புல வரும்போது, அவங்க என்னல்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டே அதுதான். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம், நடவடிக்கைகள். அப்ப அவங்க புரொடக்ஷன் பொருட்களை உற்பத்தி செய்றாங்க. அதனுடைய குவாலிட்டிய அசஸ் பண்றாங்க. குவாலிட்டி செக்கிங் வந்து இங்க தான் நடக்குது. டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல தான் அந்த குவாலிட்டி செக்கிங் வந்து நடக்குது. அண்ட் உற்பத்திய அதிகமா வேணும் அப்டின்னா, மேனுஃபேக்சரிங்கோட அ உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகமா வேணும் அப்டின்னாலும், இங்க தான் அவங்களுடைய நடவடிக்கை. டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள்ல இந்த 3 வேலை நடக்குது. பொருட்கள வந்து உற்பத்தி செய்றாங்க. அதோட குவாலிட்டிய வந்து அசஸ் பண்றாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியின் திறன் அதிகரிக்கணும் அப்டின்னா, இந்த ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட சொன்னா மட்டும் தான் அவங்களால பொருட்களினுடைய உற்பத்தி எண்ணிக்கையை அதிகமாக்க முடியும். 2வது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இத நம்ம வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப உற்பத்தி செஞ்சாச்சு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். சந்தைப்படுத்தப்படணும். இத சந்தைப்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம அவங்கள வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள சந்தையில கொண்டு போய் மக்கள் கிட்ட அத பிரதிபலிக்கிறாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ இல்ல அதனுடைய யூசேஜஸ எடுத்து சொல்லி, அதனுடைய பயனாளிகளாக மாற்றுவதற்கு அவங்க முயற்சி செய்றாங்க. இதுதான் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பினான்சியல் நிதி சார்ந்த நடவடிக்கைகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நிறுவனத்தினுடைய பணி செயல்படணும் அப்டின்னா, அவங்களுக்கு முதலீடு அப்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால எந்த ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ண முடியும். புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணணும்னா, அதுக்கேத்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் அப்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நிறுவன அமைப்பு முறையாக செயல்படணும் அப்டின்னா, அவங்களினுடைய இன்வெஸ்ட்மென்ட் நிதி நிலை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே அவங்களால நிறுவனத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ 3 ஒன் வந்து நிதி சார்ந்த நடவடிக்கைகள். அண்ட் 4வது செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸ். பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகள். ஒரு நிறுவனத்துல யாருக்கு நம்ம பாதுகாப்பு குடுக்குறது? அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்,
அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ், மிஷினரீஸ் ஓகேவா? இது எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு. அந்த நிர்வாக அமைப்புல, அந்த கம்பெனில இருக்கு. அப்போ அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி தருவதும் யாரினுடைய பொறுப்புன்னு பார்த்தோம்னா, அந்த நிர்வாக அமைப்பினுடைய பொறுப்பு தான். அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ்க்கு ப்ராப்பர் என்விரான்மென்ட் குடுத்து, அவங்களோட செக்யூரிட்டி எந்த விதத்தில அவங்களுடைய பாதுகாப்பு எந்த விதத்திலயும் பாதிக்காத வகையில அவங்களோட வேலை நிலையை ஏற்படுத்தி குடுக்கணும். அதேபோல நம்ம உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள், நம்ம புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா, அத ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ப்ராப்பரான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் வந்து இருக்கணும். 3வது முக்கியமா அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ், மிஷினரீஸ் ஓகேவா? மிஷினரீஸ் வந்து எந்த இதுலயும் டேமேஜ் ஆயிராம, யாரும் அத வந்து சேதப்படுத்திராம ப்ராப்பர் செக்யூரிட்டி குடுக்க வேண்டியதும், அந்த மேனேஜ்மென்ட் அந்த நிர்வாகத்தினுடைய முக்கியமான இயல்பாக, முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுது. அண்ட் தென் 5வது வந்து அக்கவுண்டிங். நம்ம பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் நிதிநிலை நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது, அதுல இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதே மாதிரி அத கணக்கு பதிவு செய்றதுக்கும், அக்கவுண்டிங் பண்றதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு ரூபாயும் நிர்வாகத்தினுடைய பணம். அப்ப அந்த ஒவ்வொரு ரூபாயும் எதற்காக செலவு பண்றோம்? அனாவசிய செலவுகள் ஏதாவது அதுல இருக்கா? ஸோ ஆண்டு அறிக்கை நீங்க தயாரிக்கும்போது, அந்த அந்த வருடத்தினுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது, எந்த பர்ப்பஸ்க்காக, என்ன காரணத்துக்காக அதிகமான செலவுகள் நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல நீங்க அசஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வரும் அனாவசியமான செலவுகளை குறைக்க முடியும். ஸோ செலவுகள நீங்க குறைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வருமானம் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு, அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இது 5த் ஒன். 5வது மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகள். நிர்வாகம் என்னலாம் நடவடிக்கைகள் பண்ணுவாங்க? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே அந்த நிர்வாகம் தான் பண்றாங்க. பிளான் பண்றாங்க ஃபர்ஸ்ட். என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்க ஆரம்பிக்க போறாங்க? இண்டஸ்ட்ரி எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறாங்க? அதுக்கு எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்க போறாங்க? அவங்கள அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்றாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டா, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமை உணர்வை எப்படி கிரியேட் பண்றது? எம்ப்ளாயர் வேணும். எம்ப்ளாயர் இருக்காங்க. பட் எம்ப்ளாயி வேணும். அப்ப எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்றாங்க. பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களும் எம்ப்ளாயரும் வந்து 2 பேரும் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வேணும். அப்ப அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா, 2 பேரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும்போது மட்டுமே அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ப உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்ப அவங்களுக்குள்ள ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ அப்ப மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, நம்ம வந்து உயர் அதிகாரிகள் கிட்ட எதிர்த்து பேச முடியாது. இல்ல அவங்க சொல்றத கேட்காம இருக்க முடியாது. அப்போ மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ்ல மிக முக்கியமானது கமாண்ட். நான் என்ன வேலை செய்யணும்? ஆர் எல்ஸ் ஆர்டர். நான் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆர்டர் இல்ல கமாண்ட் வந்து என்னுடைய உயர் அதிகாரி, என்னுடைய சுப்பீரியர், என்னோட சூப்பர்வைசர் கிட்ட இருந்து எனக்கு வந்து வந்தா மட்டும் தான் நான் என்னுடைய வேலைய பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ் நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகளாக யாரு சொல்றாங்க அப்படின்னா, ஹென்றி ஃபயலோடைய கான்செப்ட் படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள், சந்தைப்படுத்துதல் சார்ந்த நடவடிக்கைகள், நிதி சார்ந்த நடவடிக்கைகள், பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகள், கணக்கு பதிவு சார்ந்த நடவடிக்கைகள் அண்ட் லாஸ்ட்டா நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி இத கேட்டகரைஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த ஃபயலோட அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 முக்கியமான விஷயத்த வந்து இப்ப சொல்றாரு. இப்ப நம்ம இதுதான் பார்த்தோம். மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் பார்த்தோமோ, அததான் ஆ நிர்வாக அமைப்பினுடைய அடிப்படை கருத்துக்களாக ஃபயோல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங். சோ எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பர் பிளானிங் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அப்படி பண்ணினோம் அப்படின்னா, அதனுடைய ரிசல்ட் வந்து நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. சோ நாம எதிர்பார்க்கிற மாதிரி ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரியான பிளானிங் வந்து நமக்கு வேணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளானிங் இஸ் அன் எசென்ஷியல் ஸ்டெப். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். 2வது ஆர்கனைஸ் பண்ணணும். யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்? யார் யார் அந்த டீம்ல இருக்காங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து வொர்க் அலாட்மென்ட் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் ஒருங்கிணைப்பு ப்ராப்பரா இருக்கணும். 3வது கமாண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன். கமாண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து அதாவது என்னுடைய உயர் அதிகாரி கிட்ட இருந்து எனக்கு இடக்கூடிய கட்டளைகள். சோ கட்டளைகள் வராம யாரும் எனக்கு எந்த கமாண்ட் குடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். சோ நான் ப்ராப்பரா வேலை பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு என்னுடைய சுப்பீரியர் கிட்ட இருந்து ப்ராப்பர் கமாண்ட் வந்து வரணும். ப்ராப்பர் ஆர்டர் வந்து எனக்கு வரணும். 4வது கோஆர்டினேஷன். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து நம்ம அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னோம். ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டா தனித்தனியா வேலை பார்த்தா கூட, அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து கம்பெனியோட இலக்கை அடையணும். அவங்களோட டாஸ்க்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த பணியாளர்களினுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது, அந்த பணியாளர்கள் வந்து அவங்களுக்குள்ள
ஒருங்கிணைப்பு இருந்தா மட்டுமே, கோஆர்டினேஷன் இருந்தா மட்டுமே, அவங்களால அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு உதவி செய்ய முடியும். ஓகே. அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்டின்னா, கண்ட்ரோல். கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே தேவையான ஒண்ணுதான். அதுவும் வெவ்வேறு விதமான சூழலில் இருந்து வந்த பணியாளர்கள் பணி செய்யும் இடங்களில, கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா, அந்த நிர்வாக அமைப்பு தன்னுடைய இயல்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்பவே உண்டு. சோ, அப்ப அந்த தன் நிலை இழக்காம இருக்கணும் அப்டின்னா, இப்ப சொன்ன இந்த 5 விஷயத்தையும் ஒரு நிறுவனத்துல கடைப்பிடிச்சாங்க அப்டின்னா, அவங்களால ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். நெறைய பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க குடுக்கப்படுது. எதுல? ஃபயலோனுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ் அடிப்படை கருத்துக்கள். ஓகேவா? இப்போ ஃபயாலோட அமைப்பின் கொள்கைகள் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, 14 அம்ச கோட்பாடுகள் தான் வந்து ஹென்றி ஃபயாலோட ரொம்ப முக்கியமான வேலைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி டிவிஷன் ஆஃப் வொர்க் உண்டு. ஓகே. வேலை பகிர்வு உண்டு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2வது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அங்க பவர் அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்றோம். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் கோஸ் டுகெதர். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ அப்படின்னா பொறுப்புன்னு தான் அர்த்தம். சோ அதிகாரமும் பொறுப்பும் 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியது தான். 2ம் ஒண்ணா ஜாயிண்டா வொர்க் பண்ணும்போது மட்டும் தான் அதற்கான உண்மை நிலையை அவங்களால அடைய முடியும். அண்ட் 3வது வந்து டிசிப்ளின். ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு பணியாளர்ல இருந்து உயர் அதிகாரிகள்ல இருந்து ஓனரா இருந்தா கூட, நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது, அந்த இடத்துல அவங்க டிசிப்ளின்டா ஒழுக்கமா நடந்துக்கிட்டா மட்டும் தான் அவங்களால அந்த நிலையை கடந்து, இல்ல அந்த நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை இழக்காம, அதோட நல்ல பேர ஸ்பாயில் பண்ணாம, அவங்களால அத கன்டின்யூ பண்ண முடியும். 4வது கட்டளை உரிமை. யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு பணியாளருக்கு, அதாவது ஒரு கீழ்நிலை பணியாளருக்கு ஒரு உயர் அதிகாரியிடம் இருந்து மட்டுமே ஒரே நேரத்துல கட்டளைகள் பெறப்படணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகளிடம் இருந்து கட்டளைகள் பெறப்பட்டால், அவங்களால எந்த ஒரு வேலையுமே உருப்படியா செய்ய முடியாது. சோ ஒரு சபார்டினேட்க்கு, ஒரு கீழ்நிலை பணியாளருக்கு ஒரு உயர் அதிகாரி மட்டுமே நிர்ணயிக்கப்படணும். அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் கட்டளை ஒருமைப்பாடு. இப்ப வழிகாட்டுதல். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் சொல்லும்போது, வழிகாட்டுதல். பணியமர்த்திட்டாங்க, பணியாளர் தேர்வு செஞ்சாச்சு. சோ ஒரு டாஸ்க் அவங்க கையில குடுத்தாச்சு. அதற்கு ஒரு பொறுப்பு குடுத்தாச்சு. அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரமும் குடுத்தாச்சு. அப்ப அந்த அதிகாரத்த எப்படி அவங்க செயல்படுத்தணும்? நமக்கு பவர்ஸ் குடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, நம்ம தன்னிச்சையா என்ன வேணாலும் செயல்படலாம், என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. சோ அவங்களுக்கு அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இலக்கை அடைவதற்கு என்ன வழிகளை அவங்க பின்பற்றணும், என்ன வழிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத, அவங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. அதுதான் வந்து டைரக்ட் பண்றாங்க. ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, தனி மனித விருப்பம் வந்து நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை பாதிக்காத வகையில் பணியாளர்கள் வந்து செயல்படணும். ஸோ இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டூ த ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட். நான் என்னுடைய சுய விருப்பத்தை என்னுடைய நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், முன்னேற்றத்திற்காகவும் நான் விட்டு குடுத்து போறேன். இல்ல நான் அத முக்கியத்துவம் பண்ணாம, என்னுடைய நிர்வாகம் தான் எனக்கு பொறுப்பு, எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி, என்னுடைய தேவைகளை, என்னுடைய கருத்துக்களை குறைத்துக் கொண்டு, நான் நிர்வாகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும், வளர்ச்சிக்காகவும் அதிகமா உழைக்கணும் அப்படிங்கிறதான் சபார்டினேட் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட். தன் விருப்பத்தை விட நிர்வாகத்தினுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அண்ட் அடுத்தது வந்து ரெனுமரேஷன். அதாவது சம்பளம் அப்படிங்கிறது நம்ம நியாயமா செய்யக்கூடிய வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஊதியம் தான். ஓகேவா? சோ அப்போ ஒரு பணியாளர், இததான் நம்ம பீஸ் ரேட் சிஸ்டம்னு சொல்லி பார்க்கிறோம். சோ பீஸ் ரேட் சிஸ்டம்னா ஒரு பணியாளர் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்றாங்களோ, அந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ஊதியம் வந்து நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க ரெனுமரேஷன் ஊதியம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பணியாளர் அவங்க என்ன பணி செஞ்சிருக்காங்களோ, அந்த பணியினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ஊதியம் அவங்களுக்கு வழங்கப்படணும். அடுத்தது மையப்படுத்துதல். அமைப்பினுடைய கொள்கைகள்ல அடுத்தது மையப்படுத்துதல். மையப்படுத்துதல்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதிகாரங்கள் வந்து ஒரே இடத்துல குவிந்து கிடக்கிறது. சோ அதிகாரம் வந்து நீங்க பிரிச்சு குடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. சோ அதிகாரம் யாரு அந்த கம்பெனியினுடைய உயர் அதிகாரி யாரோ, அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் அவரு தனக்கு கீழ
இருக்கக்கூடிய பணியாளர்களை அல்லது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்களை வழிநடத்தி அவங்க கிட்ட இருந்து அவருக்கான வேலைய அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த ரெனுமரேஷன் அப்படி சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பணியாளர் அவங்களுடைய அதிகாரத்தை பிரிச்சு குடுக்காம அதிகாரம் முழுதும் அந்த நிர்வாகத்தினுடைய கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் முழுவதும் ஒருத்தர் கையிலேயே இருந்து அவங்க எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்ணி அவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணியை பெறுவதற்கான ஒரு வழிமுறை தான் சென்ட்ரலைசேஷன். ஹைரார்கி படிநிலை அமைப்பு. படிநிலை அமைப்புனா டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், பாட்டம் மேனேஜ்மெண்ட். ஓகே. உயர்நிலை நிர்வாகம், நடுநிலை நிர்வாகம், கடைநிலை நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். சோ இப்ப இந்த ஹைரார்கிக்கல் ஆர்டர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா யாரு சுப்பீரியர், யாரு வந்து லோயர் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமுமே தெரியாம போயிடும். அப்ப நீங்க ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல எந்த ஒரு விஷயத்தையும் பிளேஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாம எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவங்களால அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ ஹைரார்கி அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான விஷயம். அண்ட் நெக்ஸ்டா வந்து ஆர்டர். ஆர்டர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்ததுதான். என்னுடைய உயர் அதிகாரியிடமிருந்து எனக்கு நான் என்ன பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கட்டளை எனக்கு பெறப்படுது. அது நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பணியாளருக்கு ஒரு மேலதிகாரியிடம் இருந்து மட்டுமே கட்டளைகள் பெறப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈக்விட்டி, அதாவது சமநிலை. பணியாளர், முதலாளி இல்ல உயர் அதிகாரி அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம ஒரு நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழ்நிலை பணியாளராக இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்கணும். நியாயம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இது. இதுல எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சோ எம்ப்ளாயி ரிலேஷன் வந்து ஸ்மூத்தா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம போயிரும். சோ அப்ப அந்த டிஃபரன்சஸ் இல்லாம அவங்க வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரே டாஸ்க் இலக்கு வந்து அந்த நிறுவனத்தினுடைய கொள்கையை அடைவதை நோக்கி மட்டுமே அவங்க பயணப்படுவாங்க. அதனால ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் டைம் ஸ்டடின்னு சொன்னோம். டைம் ஸ்டடினா அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள் ஒரு பணியை செய்து முடிப்பதற்கான நிலை. ஓகேவா? இங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அந்த பணியாளர் அவருக்கு பணிக்கப்பட்ட பணியை சரியா செஞ்சு முடிச்சிருக்கிறாரா, அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள அவங்க கண்டிப்பா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர். இனிஷியேட்டிவ், அதாவது முன்னிலைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஓபன் டாஸ்க் வரும்போது யாரு வில்லிங்கா தானா முன்வந்து நிறுவனத்தினுடைய வேலையை எடுத்து நான் செய்றேன், இல்ல இதை வந்து டிஃபரெண்டா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிந்தனைகளை அங்க பிரதிபலிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இப்ப கூட்டத்தொடர் யாரு சொல்றத மட்டும் செய்வோம் அப்படிங்கிறது இல்லாம நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம முன்னிலைப்படுத்தலாம், இனிஷியேட் பண்ணலாம். எனக்கு இந்த விஷயம் இதுக்கு பதிலா இதை நம்ம செய்யலாம், இப்படி செஞ்சோம்னா நிர்வாகத்தினுடைய செலவீனங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நிர்வாகத்தினுடைய உற்பத்தி திறனை நம்மளால அதிகரிக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லலாம். இது வந்து இனிஷியேட்டிவ். அண்ட் லாஸ்டா வந்து பணியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, ஹார்மனி பிட்வீன் அமong த எம்ப்ளாயிஸ், அதாவது எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணியாளர்கள் மத்தியில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையான சூழல் எப்படி அவங்க வந்து அதை கடைபிடிக்கிறாங்க, அது என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து கடைசி பிரின்சிபலா வந்து ஹென்றி ஃபயோல் வந்து சொல்லி முடிக்கிறார். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹென்றி ஃபயோலினுடைய அமைப்பு சார்ந்த கொள்கைகள் 14 பிரின்சிபல்ஸ், 14 அம்ச கோட்பாடுகள்னு இதை வந்து நம்ம ஃபெமிலியரா சொல்றோம். ஆர்எஸ் இதை வந்து அமைப்பினுடைய கொள்கைகள் அப்படின்னு நம்மளால அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து மேக்ஸ் வெபர். ஓகே, மேக்ஸ் வெபர் வந்து ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் அவருடைய அதிகார வர்க்க கோட்பாட்டுக்கு பெருமை வாய்ந்தவர். ஓகேவா? அவருடைய பங்களிப்புல மிக முக்கியமானது அதிகார வர்க்கம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவர் அதிகார அமைப்பு பத்தி சொல்றாரு. அதிகாரம்னா என்ன, எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு சமூக அமைப்பிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஏன் அந்த அதிகார அமைப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதிகார அமைப்பை அவர் வகைப்படுத்துறாரு, கிளாசிபிகேஷன் பண்றாரு. எத்தனை வகைகளா பிரிக்கிறாரு அப்படின்னா 3 வகைகளாக பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷனல். ஓகே,
மரபு சார்ந்த அதிகாரம். மரபு சார்ந்த அதிகாரம்னு சொல்லும்போது, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வர்றது. நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய அதிகாரம். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அ பஞ்சாயத்து சிஸ்டம் தான் வந்து இருந்தது. ஓகே. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெரிடிட்டரியா வருவாங்க. அப்பா பஞ்சாயத்து தலைவரா இருந்திருப்பாங்க. ஐ மீன் கிராமத்துக்கு நாட்டாம மாரி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து அவங்க பசங்க வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து அவங்க பசங்க வருவாங்க. சோ இந்த அத்தாரிட்டி வந்து அ அவங்களுடைய ஜெனடிக்லயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர, வேற ஒருத்தருக்கு பிரிச்சு குடுக்குறது கிடையாது. மக்களால் தேர்வு செய்யப்படுற முறையும் கிடையாது. ட்ரடிஷனல் அத்தாரிட்டி மரபு சார்ந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மரபுகளின் அடிப்படையில், அது கல்ச்சுரல் பிலீஃப்ஸா இருக்கலாம், இல்ல ரிலிஜியஸ் பிலீஃப்ஸா இருக்கலாம். என்ன ஆஸ்பெக்ட்ல வேணாலும் இருக்கலாம். எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். சோ ஒரு நபருக்கு மரபு சார்ந்து வழங்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிறது, அவங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷனலா வர்றதுனால, அத மரபு சார்ந்த அதிகாரங்கள்னு சொல்றோம். 2வது வந்து சரிஸ்மாட்டிக் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்ச்சிகரமான அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்களோட பெர்சனாலிட்டி அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள அவங்களோட ஃபாலோயர்ஸா அவங்கள நம்ம லீடரா ஏத்துக்கிற சொல்லி, நம்மள வந்து ஈர்க்கிறது தான். அந்த அட்ராக்ட் பண்றது தான் வந்து கவர்ச்சிகர அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நெறைய சினிமா ஸ்டார்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இல்ல அவங்களுடைய பெர்சனாலிட்டிய வச்சு மக்கள் கிட்ட அ முக்கியத்துவம் அடையறாங்க. மக்கள் மத்தியில அவங்களோட மனசுல இடம் பெறுறாங்க. அதனால அவங்களையும் அறியாம அவங்கள தன்னுடைய லீடராக, தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் கவர்ச்சிகர அதிகாரம். சரிஸ்மாட்டிக் அத்தாரிட்டி. அண்ட் கடைசியான அதிகாரம் வந்து லீகல் ரேஷனல் அத்தாரிட்டி. அதாவது சட்ட ரீதியிலான அல்லது சட்ட அடிப்படையிலான அதிகாரம். இப்ப இந்த சட்ட அடிப்படையிலான அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு வழங்கலாம்? நிர்வாக முறைகள்ல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களினுடைய பணிகளை சரியா செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைமுறைகளை பின்பற்றி அவங்க என்ன வேலை செய்யணும், அவங்க வேலைக்கு ஏற்ற அதிகாரம் அவங்களுக்கு எவ்ளோ குடுக்கணும் அப்படிங்கிறத அ வரையறை செய்றது தான் வந்து லீகல் ரேஷனல் அத்தாரிட்டி. ஓகே. சோ இப்ப அதிகாரத்தினுடைய வகைகள் முடிச்சிருக்கோம். இப்ப அதிகார வர்க்கம்னா என்ன? பியூரோகிரசி. அவருடைய மேஜர் கான்செப்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டோம். பியூரோகிரசி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த அதிகார வர்க்கத்தினர் யாரு? அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கான அடிப்படை பண்புகள் என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகார வர்க்கத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அ அ அ என்ன சொல்லுவோம்னா, அவங்கள வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அரசு துறை நிறுவனங்களில பணிபுரியக்கூடிய உயர் அதிகாரிகள தான் வந்து பியூரோகிராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் செயல்படுத்தக்கூடிய அதிகாரங்கள், அதிகப்படியான செயல்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பியூரோகிராட்ஸ் கிட்ட தான். ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ரோல் என்ன? அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அ சட்டங்கள் இயற்றதுல இருந்து அத செயல்படுத்தி அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போற வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லயுமே இவங்களுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமான பங்களிப்பாக கொண்டு வரப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அத வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இப்ப அதிகார வர்க்கத்தினர் இல்லாம கவர்ன்மென்ட்டால இல்ல அரசியல்வாதிகளால அவங்களுடைய நடைமுறைகளை செயல்படுத்த முடியாது. அப்ப அவங்களுடைய நடைமுறைகள செயல்படுத்தணும் அப்படின்னா, அது தெரிஞ்சு அதுல வந்து வெல் வெர்ஸ்டா ஸ்பெஷலைஸ்ட் நாலேட்ஜ். பியூரோகிராட்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடில வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நுண்ணறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து நம்ம பியூரோகிராட்ஸ் அதிகார வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடைநிலையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த அதிகார வர்க்கத்தினர். சோ அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்ன விஷயம்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எப்படி குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து தான் வந்து கொண்டு போறோம். சோ அப்ப இது மூலமா நம்ம கொண்டு போகும்போது, மக்கள டைரக்ட்டா பார்க்கிறதுனால அவங்களுடைய உண்மை நிலை என்ன? மக்களினுடைய உண்மை நிலை என்ன? அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன நம்மளால குடுக்க முடியுமா? இது எப்படி இதற்கான தீர்வை நம்ம எப்படி காண்றது? அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பியூரோகிராட்ஸ் அதிகார வர்க்கத்தினர் தான் வந்து செய்றாங்க. சோ அப்ப அவங்களுடைய ரோல் வந்து நிர்வாக அமைப்புகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஓகே. அந்த லாஸ்ட் கான்செப்ட் நம்ம இப்ப பார்க்க போறது மேரி பார்க்கர் ஃபாலட், எம்பி ஃபாலட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு நிர்வாக அமைப்புல
அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுடைய எக்ஸிகியூஷன், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு என்னெல்லாம் முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிர்வாக அமைப்பில் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ், கருத்து வேறுபாடுகள். ஓகே. ஸோ கருத்து வேறுபாடு எப்போ வரும்? நான் நான் ஒரு பணியாளரா இருக்கேன். என்னுடைய உயர் அதிகாரியிடமோ, இல்ல என்னுடைய கம்பெனியோட ஓனர் கிட்டயோ, எனக்கு வந்து எப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்டின்னா, அதுக்கு வந்து இவங்க அந்த கேட்டகரைஸ் பண்றாங்க. அத வந்து பிரிக்கிறாங்க. 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆதிக்கம். ஓகே. நான் தான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு தான் வந்து பிரெடாமினன்ட் பவர்ஸ் இருக்கு. எனக்கு கீழ தான் எல்லாரும் வேலை செய்றாங்க. நீங்க எல்லாரும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மீ. அப்படி என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் நீங்க எல்லாருமே வந்து செயல்படுறீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது, அவங்க வந்து அ இந்த நிலைய கருத்து வேறுபாடு நிறுவன அமைப்புல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள அவங்க வந்து சரி செய்றாங்க. ஓகேவா? சோ அப்ப அ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆதிக்கம் செலுத்துறது. நான் தான் பெரிய ஆள். எனக்கு தான் ஃபுல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டாமினன்ட்டா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அது ஆதிக்க அடிப்படையிலான அதிகார வர்க்கம். 2வது வந்து காம்ப்ரமைஸ் பண்றது. சமரசமா கொண்டு போறது. அதாவது எனக்கு கீழ இருக்கிற பணியாளர்கள நான் ஹார்ஷா பேசுறதும் கிடையாது. அவங்க நிலைக்கு இறங்கி போறதும் கிடையாது. அவங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு வேண்டியத, நிர்வாகத்திற்கு தேவையான பணிகளை அவங்க கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்றேன் அப்படின்னா, அது சமரசமா போறது. சமநிலை அல்லது சமரசமா போறது அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஒருங்கிணைப்பு. இன்டகிரேஷன். ஸோ நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்காங்க, பணியாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு இடையில ஹையர் அத்தாரிட்டீஸ் வேற இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க 3 கேட்டகரீஸும் ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கான நிலைகளை அதுல பெர்றாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்கான, இல்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளா இந்த 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஆதிக்கம் அடிப்படையிலான விஷயம், இல்ல நான் சமரசமா போறேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒண்ணு. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இன்டகிரேஷன், ஒருங்கிணைப்பு. ஓகே. ஸோ இப்போ ஆ அதிகாரம் பத்தி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இப்ப பவர் அண்ட் கண்ட்ரோல். அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு பத்தி சொல்றாங்க. பவர், அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆல்வேஸ் கோஸ் டுகெதர். இது 2யும் வந்து நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கிற இடத்துல கண்டிப்பா கண்ட்ரோலிங் மெக்கானிசமும் இருக்கணும். ஓகே. அதிகாரம் குடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது. நீங்க அப்படி பண்ணலைன்னா கூட, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, நமக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நமக்கான கட்டுப்பாடுகளையும் நாம புரிஞ்சு செயல்படணும். ஸோ பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த அதிகார நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும், பணியாளர்கள் அல்லது உயர் அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளும் அங்கு இருக்கு. அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெக்கானிசமும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபாலட்டோட முக்கியமான கருத்து. சோ இப்ப நீங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்த நீங்க எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? ஒண்ணு நான் என்னுடைய வேலைய இன்னொருத்தருக்கு குடுத்துட்டு நான் வேலையே செய்யாம இருக்கிறது. இல்ல அடுத்தவங்கள வந்து எனக்கு பெர்சனலா பிடிக்கல அப்படின்னா, அவங்கள வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது, நம்ம அந்த நிர்வாகத்தினுடைய அமைப்பு, நிர்வாக முறைகள சீர்குலைக்கிற மாதிரி, அத ஸ்பாயில் பண்ற மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ, அப்ப அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான கண்ட்ரோல் மெக்கானிசம் வேணும். கட்டுப்பாடுகள், முறையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடிய இடங்களில் மட்டுமே அந்த நிர்வாக அமைப்புகள அவங்களால சரியா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். அடுத்து வந்து திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு. திட்டமிடலுடைய முக்கியத்துவத்த நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வரோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முறையான திட்டமிடல் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்டும் இருக்கணும். ஓகே. சோ இப்ப நம்ம திட்டமிடல சரியா பண்ணிட்டு, பணியாளர்களை வழிநடத்தும்போது, இல்ல அவங்க கிட்ட அந்த வேலைய ஒப்படைக்கும்போது, பணிகளை ஒப்படைக்கும்போது, நம்ம அத சரியா பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும், அதனுடைய எக்ஸிகியூஷன் செயல்பாடுகள் நடவடிக்கைக்கு வரும்போது, அதுல நெறைய பிளவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இவங்க என்ன பண்ணலாம்? இப்ப அந்த பிளான் பண்றாங்க அப்டின்னா, பிளானிங்ல யார் இருக்காங்களோ, அவங்க தான் எக்ஸிகியூஷன்லயும் இருக்கணும். சோ நான் ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி நான் பிளான் பண்ணியிருப்பேன். சோ நான் அத இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சேன் அப்டின்னா, அது அவங்களோட கண்ட்ரோல்க்கு கீழ போயிரும். அப்ப அத செயல்படுத்தும் போதும் நான் அந்த நிலையில் இருந்து என்னுடைய அதிகாரங்களை நான் பயன்படுத்தி நான் செயல்படுத்துறேன் அப்டின்னா, அவங்களால நான் என்ன செய்யணும் அப்டின்னு நெனைக்கிறேனோ, அத வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. சோ நம்ம எப்படி வேணாலும் என்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாரி, இல்ல என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாரி நான் அதை வந்து கொண்டு போகலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. கடைசியா
தலைமை பண்பு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபோலட் வந்து சொல்றாங்க. ஏன் தலைமை பண்பு முக்கியம் அப்படின்னா, இப்ப நம்ம பிளானிங்கா இருக்கட்டும், திட்டமிடலா இருக்கட்டும், ஒருங்கிணைப்பு, கட்டுப்பாடு இது எல்லா விஷயத்துக்குமே ஒரு முறையான அல்லது சரியான தலைமை பண்புள்ள ஒரு நபர் இருந்தா மட்டும் தான் நம்மளால அத சரியா கொண்டு போக முடியும். இந்த சென்ஸ் அந்த நிறுவனத்த அதனுடைய செயல்பாடுகள எந்தவித இடையூறும் இல்லாம சரியா கொண்டு போக முடியும். அப்ப அதுக்கு முறையான அல்லது சரியான தலைமை பண்புள்ள ஒரு நபர் ஒரு பெர்சன நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நமக்கு அந்த தலைமைக்கு கீழ் செயல்படுறதுனால, எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ இன்னும் அடுத்த சிந்தனையாளர்கள அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.